கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல வேளைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த பல்காலம் சிந்தைக்கு ஆதாரமாக யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் மோசே சீனாய் மலையின் மேலே ஏறி போகிறார். ஆண்டவர் மோசேக்கு 10 கற்பனையை கொடுக்கிறார். அவர் செய்த பலகையை கொடுத்து அதை கொண்டு உடைத்தார். இரண்டாவதாக மோசேயோடு பலகையை அவை இணைத்து கொண்டு வா என்று சொல்கிறார். அதன்படி 2 பலகையோடு அவர் கடந்து செல்கிறார். அந்த சீனாய் பர்வதத்தில் ஏறும்போது இவரோடு யாரும் வரக்கூடாது, அந்த மலையில் யாரும் தொடக்கூடாது என்ற ஒரு கட்டளையோடு அவர் ஏறி போகிறார். அவரோடு ஆண்டவர் சொல்கிறார், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவராய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் 1000 தலைமுறைக்கு தேவன் இரக்கத்தை கட்டளையிடுகிற நல்ல கர்த்தராய் நம் மத்தியில் கூட இருக்கிறார். தேவன் இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே சில சாப நிழல் போல நிற்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த அகத்தியம் என்றால் அதை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டியது தேவை. நாம் ஜெபிக்கும் போது 1000 ஆண்டு வரை, அதாவது தலைமுறைக்கு 1000 தலைமுறை என்று சொல்லும் போது எண்ணிக்கை கலங்காத நிலையில் தேவன் நமக்கு இரக்கமுள்ள தேவனாய் வெளிப்படுவார். ஒரு வசனம் கூட வாசிப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாருக்கு தேவன் இரக்கம் செய்வார் என்று கேட்டார், என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுத்தால், நீ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தினார், நீ ஆண்டவருடைய காரியங்களை முன்னாக வைத்து நீ முன் செல்வாயானார், ஆண்டவரை உன் இரட்சகராக பரிகாரியாக நீ ஆண்டவரை முன்னாக வைத்து நீ பின்னாக போவாயானால் அவர் இரக்கத்தை உனக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய இரக்கத்தையோ தேவனுடைய தயவோ நம்முடைய வாழ்க்கையை இறங்கி வருகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் அன்புடையவர்களாய் காண வேண்டும். பேதுருவோடு ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா?
நீ ஒரு காரியம் செய், ஆட்டுக்குட்டிகளை மேய் என்று சொல்லுகிறார். அதோடு நின்று விடவில்லை. மறுபடி கேட்டு மூன்றாவது தடவை கேட்கும் போது பேதுருவுக்கு ஒரு காரியம் புரிந்தது. அல்லேலூயா, நான் எவ்விதமாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி மனதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருடைய அன்பு அதிகரிக்க அதிகரிக்க தேவன் சில உத்தரவாதத்தை, தேவன் சில காரியங்களை, சில பொறுப்புகளை தேவன் அவரிலே கொடுக்கிறதை காண முடிகிறது. சில பொறுப்புகள் செல்லும்போது சில ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு நீ தேவனிடத்தில் அன்பு கோர வேண்டியது தேவை. நான் கேட்கிறேன், தேவனிடத்தில் நாம் அன்பாக இருக்கிறோமா? தேவனுடைய வசனத்தில் அன்பாக இருக்கிறோமா? தேவனிடத்தில் நாம் அன்புடையவர்களாய் காண்போமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், தலைமுறைகளில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகிறதை காண முடியும். மிக தெளிவாக திட்டமாக சொல்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். அல்லேலூயா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை கட்டளை கொண்டு கொண்டே இருப்பார். உன்னுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணுமானால், உன்னுடைய தலைமுறை உயர்த்தப்படணுமானால், தேசத்தில் பசுமையும் செழுமையுமாய் காணப்பட வேண்டும் என்றால் நீ ஆண்டவரில் அன்பு கூறணும். கர்த்தருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற ஜனம். பேதுரு தேவனிடத்தில் அன்பாய் இருந்தபடியால் தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்காய் கொடுக்க அவன் தயாரானான். அந்த அன்பு தான் கர்த்தரிடத்தில் அன்புடையவர்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அனூட்டி எழுப்பப்படும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்க முடியும். நான் கேட்கிறேன், நீ ஆண்டவரிடத்தில் உண்மையை அன்பு கூறுகிறாயா? நீ ஆண்டவரிடத்தினுடைய கற்பனையை கை கொண்டு தாரா நாம் நம்முடைய வாழ்நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கோரேக புத்திரர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாதபடி காணப்பட்டார்கள். காரணமே தெரியுமா? அவை கோரேகும் அவருடைய கூட்டத்தார்களும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நிமித்தமாக அந்த தலைமுறை ஒரு சாபத்தை சின்னவாய் ஆராதனை ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாம காணப்பட்டார்கள். சீக்கிரமா சொல்லி கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். என்னாகும் 16ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம். அதனுடைய 31ஆம் வசனம் படி. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள்
உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. அதனுடைய 11ஆம் வசனம். இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். அதாவது இந்த கோரேகும் அவனோடு சேர்ந்த சிலரும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தபடியால் என்ன சம்பவிக்கிறது என்று கேட்டால் பூமி வாய் பிளந்து அவர்களை சங்கரித்தது. மோசேயோடு சொன்னா, நீயும் உன்னோடு சேர்ந்த ஜனங்களும் மாறி போங்கள். எப்போ மொத்தம் அழிக்கிறதுக்கு கர்த்தரங்கி இருந்தார். ஆனா மோசே இடையில் எதிர்க்கிறான், திறப்பில் நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எந்த தீமை வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிரச்சனையில் அகப்பட்டவர்களுக்கு ஜெபிக்க ஊழியக்காரனுடைய மத்தியஸ்த ஜெபம் மிகவும் முக்கியமானது. பிரைஸலோ, பிரைஸலோ, பிரைஸலோ. அப்போ இங்கே வருகிற பிரச்சனை வேற ஒண்ணுமல்ல. மோசே ஜெபித்தா மட்டும்தானா கர்த்தர் கேட்பாரு? நாங்க ஜெபித்தா கேட்க மாட்டாரா? மோசைக்கு அகரோனுக்கு மட்டுமா சாரி ஊழியம் செய்ய முடியும்? நாங்கள் செய்தால் ஏன் என்ற ஒரு கேள்வி அங்கு எழுப்புகிறார். தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட, தேவனால் வேர்திரிக்கப்பட்ட அகரோன் மோசேயை தேவன் ஆக்கி வைத்திருக்கும் போது இந்த அகரோனுடைய பிள்ளைகளால் ஆவி பிரைசரோ இருக்கின்ற சிலர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆகரோனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள், வார்த்தைகளால் எதிராக எழும்பி வருகிறார்கள். வேறொன்றுமெல்ல, அவங்களுக்குள்ளே இருந்த பொறாமை, அவங்களுக்குள்ளே இருந்த பதவி ஆசைகள் அந்த திரையில் அவங்களை சிந்திக்க வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் அங்கே பெரியோரு தேவனுடைய கரம் அங்கே பாரமாய் இறங்கி வருகிறதை காண முடிகிறது. மோசே முகங்கு விளங்கினார். அல்லேலூயா. அதில் ஒன்று அவன் சொல்லல. பிரைஸலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மோசேயோடு ஆண்டவர் சொன்னார், ஒரு காரியம் செய். அல்லேலூயா. மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே, இவங்களை எல்லாரையும் அழிக்க கூடாது. யார் தப்பு செய்தாங்களோ அவங்க மட்டும் அறியணும் என்று சொல்லி தேவ கரங்களை கொடுக்கும் போது கோரேகி அவருடைய கூட்டத்தில் அவருடைய பட்சத்தில் நின்றவர்களையும் வாய் பிளந்து பூமி அவர்களை விழுங்கி போட்டது. கோரோடு சேர்ந்து நின்றவங்க, கோரோடு கை கோர்த்தவங்க தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படத்தக்க நிலையில், தூசிக்கப்படத்தக்க நிலையில், அவமானிக்கப்படத்தக்க நிலையில், தேவனுடைய ஊழியம் தகர்ந்து போகத்தக்க நிலையில் சிந்தித்த செயல்பட்ட பின்னணியத்தில் ஆலோசனை கொடுத்த கோரதின்ற எல்லாரையும் பூமி வாய் புகர்ந்து அவர்களை விழுங்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. கோரேகின் குமாரரோ சாகவில்லை. ரொம்ப கவனிக்கணும். அல்லேலூயா. இவங்க ஆசாரிய ஊழியம் அகரோன் செய்யும்போது கூட நின்று எல்லா வேலைகளும் செய்கிறவங்க தான் கோரேகுடைய புத்திரர், மற்றவர் எல்லார்களும். அல்லேலூயா. திடீரென இவங்களுக்கு ஒரு சிந்தை வந்தது. மோசே அகரோனை ஜெபித்தா தானா கர்த்தர் கேட்பாரு? நாங்க ஜெபித்த ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அவங்களுக்கு உள்ள ஒரு அந்நிய சிந்தைய சாத்தான் கருத்த கரம் ஒரு உள்ளத்திலே கடத்தி விட்டான். பிரைஸலோ, பிரைஸலோ, பிரைஸலோ. தேவனுடைய பட்சத்தில் கர்த்தருக்காய் நின்ற கோரேகினுடைய பிள்ளைகள் ஆவே சாகல, தீமைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. இந்த பகல் தேவ சபைக்காய், தேவ ஜனத்துக்காய் இடிவிலே உண்மையும் உத்தம
சந்ததிகளும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாய் உன் குடும்பத்தின் உன் தலைமுறையின் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ரு பட்சத்தில் நீ ஆகக்கூடாது. சத்ருவின் பட்சத்தில் நீ அடிமைப்பட்டு போக கூடாது. இந்த பகல் உன்னை நீயே உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறிய வேண்டியது தேவை. Praise the Lord. Praise the Lord. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அஞ்சியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏவே ஒன்றுட வாசியமாக ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவரும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே சேர முடியாம உன்னை அகற்றி நிறுத்துகிற தேவனோட ஐக்கியத்தை, தேவனோட தொடர்பை, தேவனோட பாசத்தை, அன்பை அகற்றுகிற சில சுபாவங்கள், அகற்றி நிறுத்துகிற சில கிரியைகள் ஒன்றிலே வெளிப்பட்டு வருமையானால் இந்த பகல் அதை விட்டு நீ விலக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டில் பொண்ணு வெள்ளியமான பாத்திரம் அல்லாமல் மரமண்மான பாத்திரங்கள் அவைகளில் சில கருத்துக்கு கருவீரமான ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அவன் பரிசுத்தமான தெய்வமானுக்கு உபயோகமாறு எந்த நற்கிரியைக்கு ஆயத்தப்பட்டதுமாறு ஒரு கரத்துக்குரிய பாத்திரமாய் வாழ்வான். அப்படியானால் நாம் கரத்துக்குரிய ஆசீர்வாதமாறு ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு சுத்திகரணம் தேவை, நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் தேவை. சிந்தையிலே, எண்ணங்களிலே, எல்லாவற்றிலேயும் வர பரிசுத்தம் விளங்க வேண்டியது தேவை. தேவனை ஆராதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை உயர்த்தி பிடிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான பரிசுத்தம் விளங்கி வர வேண்டியது தேவை. காலம் கடைசியாக இருக்கும் போது இந்நாட்கள் அநேகரை சாத்தான் வஞ்சிக்கிற அடிமையாக்கி கொண்டிருக்கும் போது அல்லேலூயா, சாத்தானுடைய தந்திரங்களை நான் கண்டுணர வேண்டியது தேவை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல்மன சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோமே என்று நிச்சயித்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார், உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது ஊழியக்காரை அழைத்து அவருடைய வீட்டிலே உபவாசித்து ஜெபிக்க நீ தயாராக
இன்னொரு கேள்வி, அல்லேலூயா, எல்லாமே ஜெபம் பண்ணா விடுதல் வராதா? ரைசரோ வருமா வராதா? பேப்பர்ல சொல்லுவாங்க வரும் ஆனா வராது. அல்லேலூயா. நீ முழுமையாய் விடுதலையாய் வெளியே வர வேண்டும் என்றால், உன்னுடைய கட்டு உடைந்தது வெளியே வர வேண்டும் என்றால், உன்னுடைய கட்டு அறுக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவளை மொத்தமா வரிஞ்சு இப்போ ஒரு சுய கயிறு ஒன்று சுற்றி கட்டி வச்சிருக்கான்னு பார்த்துருங்க. அல்லேலூயா. ரைசரோட மொத்தமா ஒரு கயிறு ஒரு மால் கொண்டு கட்டியாச்சு. கை நான் அடிக்க முடியுமா? முடியாதையா? கை கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் ஒரு மத்தியஸ்தனாக ஊழியக்காரன். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கும் போது தேவனுடைய அக்கினி அதன் மேல் இறங்கி வரும். அதனுடைய கட்டை உடைத்து வெளியே கொண்டு வரும். இந்த வல்காரதி தேவனுக்கு கீழ்ப்படும் பிசாசனோடு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. சில அந்தகார சக்திகள் உன் குடும்பத்தை உன் தலைமுறைகளை உன்னை விட்டு ஓட வேண்டுமானால் இந்த பகல் தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இந்த பகல் நமக்குள்ளே கடந்து வரலாம். ரைசரோ. அப்ப சின்ன ஒரு கேள்வி, உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய காரியங்களில் நீ ஊழியக்காரோட ஆலோசனை பங்கு வைக்கணும். அவர்களோட நீ ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டு முடியுமா? நீ கேட்ட அதேபடி செய்தால் பாட்டி படியா கட்ட கட்டமா ஒரு குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. குறி இல்லாத வித்திய குருட்டு வித்திய. அல்லேலூயா. ஊழியக்காரன ஒரு நீ பங்கு வைக்காம எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கலாம். காலடிகளை முன்னாக வைத்தால் அங்கத்தான் தோல்வி, அங்கத்தான் வேதனை, அங்கத்தான் கண்ணீர். அல்லேலூயா. இந்த பகல் ஊழியக்காரனோட மனம் துறந்து பேசின அன்னாருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அற்புதம் நடந்தது. ஏறி சொல்கிறார், நீ மறுமாறு குடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. ஆனால் அவள் குடிக்கல. அல்லேலூயா. மறுமாறு குடித்திருக்கிறார். அடித்தபடியால் மறுபடியும் அன்னால் அவளிடத்தில் ஜெபிக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்திரீ என்று சொல்லி தன்னுடைய நிலையை சொல்லும் போது ஏரியா சொல்லுகிறார், அடுத்த வருடம் நீ வரும்போது புத்திர பாக்கியத்தோடு வருவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்குள்ள விசுவாசியராக இருந்தா இப்படி சொன்னா இப்ப இப்படி மறைச்சு சொல்லுகிறான் சொல்லி அடிச்சு விரட்டி இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக சேவை கொடுத்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் சம்பவித்தது. இந்த மகன் வேளையில் அவருடைய செல்வம் பெருகுமாறு எந்த விஷயமானாலும் ஊழியக்காரோடு பங்கு வைத்து சேர்ந்திருந்து ஜெபிப்பாயாரா, சேர்ந்திருந்து கண்ணீரோடு வாயானால் அவருடைய பிரச்சனைக்கு தீர்வுண்டு, அவருடைய வேதனைக்கு தீர்வுண்டு, அவருடைய துக்கத்துக்கு தீர்வுண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்திருக்கிறேன். ஆமை சிலவங்க சில காரியங்களை சொல்லும் போது, அதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சில காரியங்கள் இப்படி செய்ய சொல்ல வைக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதை அனுபவிச்ச சிலவங்க அல்லேலூயா. அதெல்லாம் சக்சஸா முடிந்தது, வெற்றியா முடிந்தது, ஜெயமா முடிந்தது, ஜெயமாய் முடிந்தது, ஜெயமாய் முடிந்தது. இந்த பகல் வேளையில உடரமன அந்தரகதசியா அவருடைய குடும்பத்தை தகர்க்கபடி பிசாசு நிற்கிறான் என்றால் கண்ணீரோடு ஜெபமன, ஊழியக்காரோடு சேர்ந்து ஜெபமன, கண்ணீரோடு ஜெபமன. பிரச்சனைக்கு தீர்வு வரும். கட்டுகளை கர்த்தர் உடைத்தறிவார், பந்தரங்களை கர்த்தர் உடைத்தறிவார். அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை தடைந்து கொண்டிருக்கின்ற, அவருடைய வாழ்க்கை நன்மைகளை தடைந்து கொண்டிருக்கின்ற சில சக்தி அவருடைய விட்டு மாறி போகணும். அல்லேலூயா. அதற்கு ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய வரணும். செல்லும் பெருமாறு தேவையை தேவனுடைய பிள்ளைகளோடு பங்கு வைக்கணும், ஜெபிக்க தயாராகணும். அல்லேலூயா. உடரவரவரவசியா. இந்த பகல் வேளையில சில சிறையின் அனுபவங்கள், சில வேதனையின் அனுபவங்களை மாற்றி 1000 தலைமுறை வரைக்கும்
மன்னிக்கிறவராய் இறங்குகிறவராய் உனக்கு இரக்க பாராட்டுகிற தேவரா இந்த பகல் வெளிப்பட போகிறார். நான் ஒரு கோபாக்கினை பாத்திரமா, நான் ஒரு வேதனை பாத்திரம் என்று சொல்லி தன்னை தான் சுய விதியவி காரணிகள் முன்னாக வைக்க அல்ல. இந்த காரவேளையில கர்த்தரை விடுவிக்க விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார், உன்னை நன்மை நிரப்ப விரும்புகிறார். அவர் அவதாரங்களே தேசியா நான் ஒரு கோபாக்கினை பார்த்தீரோம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மை நடக்காது என்று சொல்லி இதயத்தில் சிந்திக்கிற அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கோபாக்கினை பாத்திரம் அல்ல, ஒரு கிருபையின் பாத்திரம், ஒரு கிருபையின் பாத்திரம், ஒரு கரத்துக்குரிய பாத்திரம், ஒரு கரத்துக்குரிய பாத்திரம். நீ அற்பமாய் எண்ணப்பட வேண்டியது அல்ல, நீ அற்பமாய் எண்ணப்பட வேண்டியது இல்ல. நீ ஒரு கனமான பாத்திரமாய் கர்த்தரை நடத்த போகிறார், உன்னை நடத்த போகிறார். இந்த மகன் நடத்த போகிறார். சில கட்டுகள் உடைய போகிறது, சில அந்தகார சக்திகள் உடைய போகிறது, சில மந்திர சக்திகள் அழிய போகிறது, சில பூஜா கிரியைகள் அழிய போகிறது. சத்தத்தோடு ராஜ்யத்தில் ஆராதிப்பார், எல்லா தேவடைய ஆராதிப்பார், எல்லா தேவடைய ஆராதிப்பார். ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நிமிடங்கள் எல்லா தேவடைய பிள்ளைகளும் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கமுள்ள தேவனாய் வெளிப்பட போகிறார். என்னுடைய குடும்பத்திலே வெளிப்பட போகிறார், என்னுடைய தலைமுறையிலே வெளிப்பட போகிறார். இரக்கமுள்ள தேவனாய் வெளிப்பட போகிறார். ஓ ரிவாரவரவா சதரகரே தசியா ஒரு கரவீரமான பாத்திரம் அல்ல, ஒரு கரத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறார், ஒரு கரத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறார், ஒரு கரத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறார். அவதாரகரே தசியா வேதனைகளும் சோதனைகளும் உன்னை புறப்படும்போது சிந்திக்கிறார். நான் ஒரு கரவீர பாத்திரம், நான் ஒரு கோபாக்கினை பாத்திரம், நான் ஒரு துக்கத்தை பாத்திரம் என்று அல்ல. உன்னுடைய துக்கத்தை மாற்றி, உன்னுடைய வேதனையை மாற்றி, உன்னுடைய நிராசையை மாற்றி மனோகரமாக கரத்துக்குரிய பாத்திரமாய் கதைத்த மகளுடைய மறைய போகிறார், மறைய போகிறார். ஒரு கரத்துக்குரிய பாத்திரமாய் கத்தரை மறைய போகிறார். மறை போது சில வேதனை உண்டு, மறை போது சில துக்கம் உண்டு, மறை போது சில போராட்டம் உண்டு. மக வைக்காதே, மக வைக்காதே. ஆயிரம் தலைமுறைகளே அவனுக்கு இறக்கமுள்ளவராய் இந்த மகன் வெளிப்பட போகிறேன். என்னுடைய பாவத்தை அறிக்கையிடு, உலகத்தோடு சிசிக்களை அறிக்கையிடு. அவனாலுடைய தசியா கர்த்தருடைய பட்சத்திலே உடைய அர்ப்பணி, கர்த்தருடைய பட்சத்திலே அர்ப்பணி, கர்த்தருடைய பட்சத்திலே அர்ப்பணி. இந்த மகள் உதாரண தசியா நீ மகவரவரவசி. அல்லேலூயா. சமயம் செல்கிறபடி நாமே மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாமே அவருடைய பேர் தினேஷ். நாமே